என் வாழ்வில் எனக்குள் நிறைந்தவனே பகுதி 33. அழுகையை கட்டுப்படுத்தியவள், இல்லைங்க, என்னோட பர்த்டேவை மறந்துட்டீங்கன்னு நினைச்சேன். நீ நினைக்கிறதுக்கெல்லாம் நான் பண்ண மாட்டேன். என் குட்டிமா பர்த்டேவை நான் மறப்பேனா? ஒரு நிமிஷம் இரு, இதோ வந்துடுறேன் என்று எழுந்து சென்றவன் கையில் ஒரு பையோடு வந்தான். அதிலிருந்து எதையோ வெளியெடுத்து அவள் புறம் திரும்பியவன் அவள் முன்னே நீட்ட, அதை பார்த்தவளின் கண்களோ ஆனந்தத்தில் விரிந்தது. அழகிய வெள்ளை நிற ரோஜாக்களை கொண்ட பொக்கே. நடுவில் 5 சிவப்பு நிற ரோஜாக்கள் இருக்க அவற்றை சூழ்ந்த வெள்ளை நிறம் அமைந்திருந்தது. மகிக்கு வெள்ளை ரோஜா என்றாலே கொள்ளை இஷ்டம். அது ஏனோ அதை பார்க்கும் போதெல்லாம் அவள் மனதில் ஒரு இனம் புரியாத அமைதி பரவும். இன்றும் அதை பார்க்கும்போது அளவில்லா சந்தோஷம் அவளிடம். வாஞ்சையோடு அதை கையில் வாங்கி கொண்டவள் காதலோடு தன்னவனை பார்த்தாள். ராம், என்ன பிடிச்சிருக்கா என்றான். என அழகாய் தலையசைக்க அவளை போன்றே தலையாட்டி அவனும் சிரித்தான். அடுத்ததாக ஒரு பையோடு அவள் அருகில் அமர்ந்தவன், குட்டிமா, உன்ன மாதிரி எனக்கு சர்ப்ரைஸ்லாம் பண்ண தெரியாது. எனக்கு பிடிச்சத வாங்கிட்டு வந்திருக்கேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. போக போக சர்ப்ரைஸ் பண்ண பழகிக்கிறேன். ஓகேவா? இந்த வாங்கிக்கோ என நீட்ட ஆர்வமாய் அதை வாங்கி பார்த்தாள் மகி. அது அழகிய வேலைப்பாடோடு கூடிய வெண்பட்டு. வெள்ளை நிற பட்டில் கோல்டன் நிற வேலைப்பாடுகள் ஜொலிக்க, இருபுறமும் பிங்க் மற்றும் பச்சை பார்டரோடு அழகாய் இருந்தது. பிடிச்சிருக்கா குட்டிமா? அவள் கண்களை பார்த்து மயிலிறகால் வருடுவது போன்ற குரலில் அவன் கேட்க, வாயிலிருந்து வார்த்தை தான் வருமோ பெண்ணவளுக்கு. சட்டென அவன் மார்பில் முகம் புதைத்து சாய்ந்து கொண்டாள். காதலோடு தன்னவளை சேர்த்தணைத்து அவன் முகம் பார்க்க குனிந்தவனுக்கு முகத்தை காட்டாமல் மேலும் அவனோடு புதைந்தாள். சில நிமிடங்கள் அப்படியே கரைய மெதுவாய் தலையை நிமிர்ந்தாள். அவளவனை பார்த்தாள். அதற்காகவே காத்திருந்தது போல் அவள் கண்ணிமைகளில் இதழ் பதித்தான் ராம். வெக்கத்தில் முகம் குங்குமமாய் சிவக்க அவனிடம் இருந்து பிரிந்து எழ எத்தனிக்க இன்னும் வேகமாய் அவளை இழுத்து தன் மீது போட்டுக்கொண்டான். அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டுருவேன்னு என்பது போல் பார்த்து அவன் கண் சிமிட்ட அவனுக்கு குறையாத காதலோடு நோக்கினாள் மகி. இந்த கண்ணுல தாண்டி விழுந்துட்டேன். கண்கள் பேசும்னு சொல்லுவாங்க. ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம்தான் அது என்னன்னே தெரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு தெரியுமா, நாம லவ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை, அப்போ நம்ம பேசக்கூட ஆரம்பிக்கல. நீ ஜாயின் பண்ண புதுசு. ஆஃபீஸில் நவராத்திரி டைமில் கொழு வைப்பாங்க. அப்போ பசங்க நாங்கள் எல்லோரும் கொழுப்படிக்கட்டா அரேஞ்ச் பண்ண பொண்ணுங்க பொம்மைங்களெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஈவினிங் டைமில் போடுறதுக்காக பக்கத்துலேயே சாங்ஸ் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. யாரோ உன்னை ஹெல்ப்புக்கு கூப்பிட நீ உள்ள வந்த. உனக்கு ஆஃபீஸில் திவ்யா தான் க்ளோஸ். அவள் உன்கிட்ட உனக்கு தான் டான்ஸ் தெரியுமே, இந்த பாட்டுக்கு ஆடேன்னு சொல்லிட்டு இருந்தா. நீ முடியவே முடியாதுன்னு பந்தா பண்ணிட்டு, சரி இந்த பாட்டுக்கு உட்கார்ந்த மாதிரியாவது எக்ஸ்பிரஷன் மட்டுமாவது கொடு போதுன்னு சொல்லிட்டு இருந்தா. அதுக்குள்ள எனக்கு கால் வரவே நான் வெளியே போயிட்டு பேசிட்டு உள்ள நுழையிறேன். சீரியஸா சொல்றேன், ஐ வாஸ் ஸ்டண்ட். எவ்வளவு அழகா எக்ஸ்பிரஷன் பண்ணிட்டு இருந்த தெரியுமா பேபி? அதான் எனக்குள்ள நீ வந்த ஃபர்ஸ்ட் டைம்னு தோணுது. அதெல்லாம் மறக்கவே முடியாத டேஸ். அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தவள் தன்னவனை காதலோடு நெருங்கினாள். என்னங்க, ஹே, இந்த இந்தியாவை முதல்ல விடு. ஏதோ வயசான ஃபீலிங் வருது. நீ எப்பவும் கூப்பிடுற மாதிரி ராம்னே கூப்பிடு. ராம், நான் உன்னை கேட்கட்டுமா? ஆரம்பிச்சிட்டியா? சரி சொல்லு, பர்த்டே பேபிக்கு என்ன வேணும்? எனக்கு கடைசி வரை குணமாகாமலே போயிட்டாலும் இதே லவ்வோட இருப்பீங்களா? என்னை விட்டு போயிட மாட்டீங்க தானே? குட்டிமா, என் மேல படுத்திருக்கியே, ஹார்ட்பீட் கேக்குதா? என்ன சொல்ல வருகிறான் என்று புரியாமல் தலையசைத்தார் மகி. ஒரு ஆண் கல்யாணத்துக்கு அப்புறம் அவனோட மனைவிய மனசுல சுமக்க ஆரம்பிச்சிடுவான். தன்னோட முதல் குழந்தையாவோ அடுத்த அம்மாவோ தான் அவளை நினைக்கணும். ஆனா நான் உன்னை உயிரா நினைக்கிறேன்டா. அது எதனாலலாம் தெரியாது.
ஆனா உள்ள துடிக்கிற துடிப்பு நிக்கிற வரை நான் உன்னோட தான்டா இருப்பேன். என்னோட இந்த பிறவி உன்னாலதான் முழுமை அடையணும்னு இருக்கு. எப்படி வந்த, எப்ப வந்த, எதுவுமே தெரியல. ஆனா உள்ள கேக்குற பீட் மகின்னு தான் துடிச்சிட்டு இருக்கு. அதனால நீ போகணும்னு நினைச்சாலும் நான் உன்னை விட மாட்டேன். வேற ஆப்ஷன் இல்லடா உனக்கு. ஐ எம் வெரி சாரி என பாவமாய் முடிக்க, அவனது கன்னத்தில் தன் காதலை நிறைவை மொத்தமாய் பதித்தாள் அவனின் மகி. முந்தைய நாளின் காதலை தேடலை இருவரும் இன்றும் தொடர, நாகரீக நிமித்தமாய் அவங்களுக்கு பேக்ரவுண்ட் சாங் போட்டு விட்டு நாம் அங்கிருந்து வெளியே வந்துருவோம். நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி, நம்மை சேர்த்த இரவுக்கு ஒரு நன்றி, அயராத இளமை சொல்லும் நன்றி நன்றி, அகலாத நினைவு சொல்லும் நன்றி. மாமா, எல்லா ஒர்க்கும் முடிஞ்சது. மார்க் இங்க வந்து நம்ம ப்ராஜெக்ட் சைன் பண்ணா போதும். அடுத்த செகண்டே அமௌண்ட் அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். எங்க அப்பா அவர் வாழ்க்கை ஃபுல்லா சம்பாதிச்சதை இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல நான் முடிச்சிருவேன். மாமா, எல்லாம் உங்களாலதான். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. இருக்கட்டும் மதர்வா, நீ யாரு? என் அக்கா பையன். எனக்கும் பையன் மாதிரி தான். உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன் என்றவாறு டிசிபியை அர்த்தமுள்ள பார்வை பார்த்தார் வினய். டிசிபியோ உணர்ச்சியற்ற குரலில், அதெல்லாம் சரிதான். நான் ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன். நாம அந்த பாயலை வேணா இடம் மாத்திரலாமா? விநாயக் அவரை சந்தேகமாய் பார்க்க, அதர்வாவோ குழப்பமாய் பார்த்தான். என்ன டிசி சார் திடீர்னு என்றார் விநாயக். திடீர்னுலாம் இல்லை சார், கொஞ்ச நாளாவே மைண்ட்ல போயிட்டு தான் இருக்கு. இப்போல்லாம் அந்த ராம் கூட சுத்துவானே, அவன் பேரு கூட பரணி. அவன் அடிக்கடி அமர்நாத் பவனுக்கு வரானாமே. சாட்சிக்கும் அவனுக்கும் லவ்னு ஏதோ கேள்விப்பட்டேன். இதுக்கு முன்னாடி எப்படியோ இப்ப அந்த மகி மேல வேற கைய வச்சுட்டானுங்க. அவன் சும்மா இல்லாம எதையாவது நோண்ட ஆரம்பிச்சா எதுக்கு தேவையில்லாம மார்க் வர நேரத்துல பிரச்சனை. அதான் சொன்னேன், மற்றபடி உங்க இஷ்டம் சார். அவர் பதிலில் ஏதோ சமாதானமாக யோசனையில் ஆழ்ந்தார் விநாயக். மாமா, எனக்கு என்னவோ சார் சொல்றதுதான் கரெக்டுன்னு படுது. இன்னும் 1 வாரமோ 10 நாளோ, அதுக்கப்புறம் அவ கதையை முடிச்சிடுவேன் என்றான் அதர்வா. நானும் கேள்விப்பட்டேன், உங்க அப்பா கூட கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாராமே. எதுக்கும் டிசி சார் சொல்றத செய்யறது பெட்டர்னு தான் தோணுது. ஆனா இப்ப எங்க கொண்டு போறது? ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாலும் சரிப்படாது. என்ன பண்ணலாம் சார்? வேணா வீட்டுக்கு பின்னாடி இருக்க ஸ்டோர் ரூம்ல போட்டுடலாம். எங்க வீட்டுல யாரும் இல்லை, ஊர்ல இருக்காங்க. வர 20 நாள் ஆகும். அதுக்குள்ள நம்ம பிஸ்னஸும் முடிஞ்சிடும். என்ன சொல்றீங்க என்றார் டிசி. சரி டிசி சார், அப்படியே பண்ணிடுவோம். அவளுக்கு ஆயுசு கெட்டி போல தப்பிச்சுக்கிட்டே இருக்கா. இன்னைக்கு நைட் நம்ம பசங்களை வச்சு இடம் மாத்திடுவோம். பேசியபடியே இரவு அமர்நாத் பவனின் கெஸ்ட் ஹவுஸில் இருந்து பாயல் இடமாற்றப்பட்டாள். அவர்கள் அவளை தூக்கி செல்வதை மாடியில் தற்செயலாக வெளியே வந்த சாக்சி பார்த்து விட்டாள். உடனடியாக பரணிக்கு அழைக்க அவன் மொபைல் நாட் ரீச்சபிளில் இருந்தது. ராமை அழைக்கவா என யோசித்தவள் வேறு வழியின்றி அழைத்தாள். அண்ணா, அந்த பாயலை எங்கேயோ தூக்கிட்டு போறாங்கண்ணா, பாவம் அவங்க. இப்ப என்ன பண்றது? டென்ஷன் ஆகாதடா, ரிலாக்ஸ். இன்னும் 2-3 நாள் தான், எல்லாம் முடிஞ்சிரும். அவளுக்கு ஒன்றும் ஆகாது, கவலைப்படாம இரு என ஆறுதல் கூறி போனை வைத்தான். அதற்கு இடையில் அமர்நாத்திடம் இருந்து ராமிற்கு அழைப்பு வந்தது.